தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 25வது வாரம் புதன்கிழமை. இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அருட்கரம் இந்த நாள் முழுதும் உங்களை வழிநடத்தட்டும். இறைவனுடைய ஆசீர் உங்களில் நிறைந்திருக்கட்டும். உங்களை காணுகின்ற மக்கள் இறைவனை மகிமைப்படுத்துவார்களாக. உங்களுடைய சொல்லும் செயலும் இந்த நாள் முழுதும் இறைவனுக்கு புகழ் பாடுவதாக அமைவதாக. இத்தகைய கிருபையை கடவுள் உங்களுக்கு கொடுக்க உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஜெபம் இறைவனை நம் அருகிலே கொண்டு வந்து இறை அருளை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு, நம் வாழ்வின் தேவைகளை ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுத்து இறைவனோடு இணைந்து இறை திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு பயன்படுகின்ற ஒரு ஒப்பற்ற ஒரு வாய்க்கால் ஜெபம். நம் குறைகளை ஆண்டவரிடம் கொட்டி தீர்க்கவும், கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ளவும் நமக்கு பயன்படக்கூடியதாக இருப்பது ஜெபம். விவிலியத்தை பார்க்கின்ற பொழுது எத்தனையோ ஜெபங்கள் இருக்கின்றன. இயேசு ஜெபங்களுக்கெல்லாம் மேலான ஜெபமாக ஒரு ஒப்பற்ற ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதிலே வருகின்ற ஒரு மன்றாட்டு, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அன்றன்ற தேவைகளை ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுத்து இறைவனை நம்பி இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கின்ற ஒப்பற்ற ஒரு பாடமாக அந்த மன்றாட்டு அமைந்திருக்கின்றது. வார்த்தை சொல்வதை போல தூபம் போல் என் ஜெபம் இறைவா உன் பாதம் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுபவர்களாக இருக்கின்றோம். குறிப்பிட்ட புத்தகத்தில் படிக்கிற பொழுது யாபேசு ஜெபிப்பார், தீமையிலிருந்து என்னை காத்தலும் நன்மைகளால் என்னை நிறையும் என்று சொல்லி ஜெபிப்பார். அது கடவுளுக்கு ஏற்ற ஜெபமாக இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. இப்படி பல்வேறு ஜெபங்கள் இருக்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு ஒப்புயர்வற்ற ஜெபம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என் வாழ்நாள் முடிவதற்குள் இந்த ஆசிரியரை கடவுளே எனக்கு கொடுத்தள்ளும் என்று சொல்லி ஆசிரியர் கடவுள் நோக்கி மன்றாடுவதாக இருக்கின்றது. 2 மன்றாட்டுக்களை வைக்கின்றார். ஒன்று, வஞ்சனையும் பொய்யும் என் வாழ்விலிருந்து முழுமையாக அகற்றிவிடும் என்று சொல்லுகின்றார். வஞ்சனை செய்வோர் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நீதிமொழிகள் புத்தகம் 24:8 தீமை செய்ய திட்டமிட்டுள்ளவன் வஞ்சனையாளர் என்னும் பெயர் பெறுவான் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வஞ்சனையானது திட்டமிட்டு பிறரை கெடுக்கின்ற, பிறருக்கு துன்பத்தை கொடுக்கின்ற, பிறருக்கு வருகின்ற நன்மைகளை தடுக்கின்ற, பிறரை கஷ்டத்திலே ஈடுபடுத்துகின்ற ஒரு எண்ணமாக இருக்கின்றது. எனவேதான் திருப்பாடல் 101:7 வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையிலே இடம் இல்லை, பொய் உரைப்போர் என் கண் முன் நிலைத்திருப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இறைவனுடைய பிரசன்னத்திலே வாழ இறைவன் விட்டு நம்மை அகலச் செய்கின்ற இந்த வஞ்சனையும் பொய்யும் நம்மிடம் இருக்கக்கூடாது. ஏனெனில் இது யாருடைய குணம்? சாத்தானுடைய குணம். தொடக்கத்திலிருந்தே சாத்தான் இதைத்தானே செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான். ஆதி பெற்றோரை எப்படி ஏமாற்றினான்? வஞ்சித்து ஏமாற்றினான், ஆசையை தூண்டி ஏமாற்றினான், பொய்யை சொல்லி ஏமாற்றினான். எனவேதான் ஆசிரியர் இவ்வாறு சொல்கிறார், வஞ்சனையும் பொய்யும் என்னிலும் இருந்து முழுமையாக அகற்றிவிடும் என்று சொல்லி ஜெபிக்கின்றான். நேரிய உள்ளத்தோடு உண்மையான மனநிலையோடு ஆண்டவரை வழிபடுகின்ற, ஆண்டவரோடு இணைகின்ற மக்களாக இருக்க வேண்டும். இப்படி இந்த பொய்யும் வஞ்சனை நம்மிடம் வருகின்ற பொழுது நாம் பிறரிடமிருந்து நம்மை பிரித்துக் கொள்கின்றோம், ஆண்டவரிடமிருந்து நாம் புறக்கணிக்கப்படுகின்றோம், தனிமைப்படுத்தப்படுகின்றோம். இப்படி இந்த தனிமை நம்மை பல்வேறு தீமைகளுக்கு காரணமாக தூண்டிவிடும். ஆகவே இந்த குணம் என்னிடம் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஜெபிப்பதாக நமக்கு வழிகாட்டுகின்றார். 2வது மன்றாட்டாக, எனக்கு செல்வமும் வேண்டாம் வறுமையும் வேண்டாம், என்னுடைய அன்றாட உணவை மட்டும் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கடவுள் நோக்கி மன்றாடுவதாக இருக்கிறது. அதற்கான காரணத்தையும் பின்னால் சொல்லுகின்றார்.
வறுமை இருக்கின்ற பொழுது நான் பொய் பேசுவனாக திருடுவனாக மாறி உனக்கு இழிவை ஏற்படுத்துவேன். எனக்கு செல்வம் இருந்து விட்டது என்றால் உன்னை மறந்து போவேன். இந்த இரண்டு நிலையும் இல்லாமல் நான் என்னுடைய அன்றாட வாழ்விலே உம்மை நம்பி உம்மோடு இணைந்து வாழ்கின்ற அந்த அருளை மட்டும் எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிப்பதாக இருக்கிறது. அன்பு சகோதரமே, மனித வாழ்க்கையிலே இந்த இரண்டும், வறுமையும் செல்வமும், மனிதனை ஆட்டிப்படைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இரண்டுமே மனிதனை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வறுமை என்பது என்ன? அவனுடைய அன்றாட தேவைகளை, அத்தியாவசிய தேவைகளை அவனால் பூர்த்தி செய்து கொள்ள முடியவில்லை என்றால் அவர் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அர்த்தம். இந்த வறுமையானது அவனை வன்மையாக பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் முடியாது, அந்த தேவைகளை விலக்கிவிடவும் முடியாது. ஆகவே இந்த போராட்டத்திலே மனிதன் சிதைந்து போவனாக இருக்கின்றான், மனம் உடைந்து போவனாக இருக்கின்றான். இந்த வறுமை மனிதனை ஆட்கொள்கின்ற பொழுது அந்த வாட்டமும் அந்த வேதனையும் அவனை பல்வேறு பாவங்கள் செய்ய தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. பொய் சொல்பவனாக மாறிவிடுகின்றான், திருடுபவனாக, களவை மேற்கொள்பவனாக மாறிவிடுகின்றான். ஏமாற்று குணமுடன் உட்கார்ந்து கொள்ளுகின்றது. எப்படியாவது எனக்கு கிடைத்தால் போதும் என்கின்ற சுயநலம் அவனில் வந்து விடுகின்றது. பகை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. தன்னலம் மிகுந்தவனாக மாறிவிடுகின்ற இவையெல்லாம், இந்த பாவங்களை எல்லாம் சேர்த்து வருகின்ற இந்த வறுமை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆசிரியர் ஜெபிப்பதாக இருக்கிறது. இரண்டாவதாக, செல்வம் வேண்டாம். ஓகே, வறுமைதான் எனக்கு ஒரு ஆசையை தூண்டி என்னை பாவம் செய்ய தூண்டுகிறது என்றால், செல்வமும் அதைவிட பன்மடங்கு ஆசையை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது, பேராசையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இல்லாதவனுக்கு இல்லையே என்கின்ற வருத்தம், இருப்பவனுக்கு இவ்வளவு குறைவாக இருக்கின்றது என்கின்ற பேராசை. இந்த செல்வமானது மனிதனை தன்மையப்படுத்துகின்ற பொழுது அவன் தன்னை முழுமையாக அதற்கு அடிமையாக விட்டு விடுகின்றான். அதான் சொல்லுவார்கள் அல்லவா, கையிலே கொஞ்சம் பணம் இருந்தால் அதற்கு அவன் எஜமானன். கழுத்துக்கு மேலே பணம் வந்து விட்டது என்றால் அதுதான் அவனுக்கு எஜமான். அப்படி என்றால் அவனுடைய பேராசை அவனை முழுமையாக தன்மையப்படுத்தி விடுகின்றது என்று சொல்லுவார்கள். இப்படி அந்த பேராசையானது, பண ஆசையானது, செல்வமானது அவனை தன்மையப்படுத்துகிற பொழுது அவன் தன்னை இழக்கின்ற பொழுது கடவுளை மறக்கின்றான், பிறரை மறக்கின்றான், தன்னுடைய சுயத்தை மட்டுமே நினைவு கூறுபவனாக இருக்கிறான். அதான் அறிவற்ற செல்வமையில் லூக்கா சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த செல்வமானது மனிதர்களை மனிதனிடமிருந்தும் மனிதனை இறைவனிடமிருந்து பிரிக்கக்கூடியது என்பதைத்தான் 1 தீமோத்தேயு 6:10 சொல்லப்படுகின்றது. பொருளாசை எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்திலிருந்து பிளன்று திரிந்து பல வேதனைகளை தங்களுக்கு தாங்களே வருவித்துக் கொள்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி இந்த செல்வ ஆசை வருகின்ற பொழுது அவனுடைய மன நிறைவு அவனை விட்டு ஓடி போகின்றது. மன நிறைவு ஓடி போகின்ற பொழுது எப்பொழுதுமே எதையாவது அபகரிக்க வேண்டும் என்கின்ற அந்த பேராசை அவன் உள்ளத்திலே வந்து குடிகொள்வதினாலே அந்த பேராசை அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை நிம்மதியை, அவனுடைய மகிழ்ச்சியை, சமாதானத்தை குலைத்து விடக்கூடியதாக இருக்கின்றது. போதும் என்கின்ற மனமே புன் செய்யும் என்கின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் காணாமல் பேராசை கொண்டவனாக பெரு நஷ்டத்திலே போய் மாட்டிக்கொள் எத்தனையோ பேர் இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இத்தகைய செல்வம் என்னை கடவுளிடமிருந்தும் மனிதனிடமிருந்தும் என்னை பிரிக்கின்ற, என்னுடைய நிம்மதியை குலைக்கின்ற செல்வமும் எனக்கு வேண்டாம், அன்றாட உணவை மட்டும் எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிப்பதாக இருக்கின்றது. அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்க்கை சூழல்களை இந்த 2 தளத்தில் ஏதோ நிலையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். நம்முடைய தேவையை சந்திக்க முடியாத போராட்டகரமான வாழ்வாக இருக்கலாம், அல்லது ஒரு சில நேரங்களிலே செல்வத்தின் மீது மோகம் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். செல்வத்திற்கு பின்னே ஓடுகின்றோம் என்றால் அது காணல் நீரை போலத்தான், அது நம்மை அழைத்து கொண்டே சென்று கொண்டே இருக்கும். மாறாக இன்றைய ஆசிரியர் ஜெபிப்பதை போல நாம் ஜெபிப்போம். கடவுளே, இந்த ஆசையிலிருந்து எனக்கு விடுதலை கொடு, போதும் என்கின்ற மனதை எனக்கு கொடு, மன நிறைவை கொடு, உள்ளதை கொண்டு இன்புற்று வாழ்கின்ற அந்த வாழ்வை எனக்கு கொடு என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி கேட்போம். இதுவே நம்முடைய ஜெபமாக அமையட்டும். ஆண்டவரே, வறுமையில் கொடுமையிலிருந்து மக்கள் அனைவரையும் காத்தருளும்,
செல்வத்தின் செருக்கிலிருந்து எங்களை காத்தருளும். போதுமென்கின்ற மனநிறைவோடு வாழ்வதற்கு எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.